ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் போடலாம் டாபிக். இன்னைக்கு நம்ம டாபிக் சூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுலேருந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ண போகிறோம். இதில் அதுக்கு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், இதுலேயும் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் என்ன எனர்ஜிஸ் அப்படின்னு பார்க்கலாம். நான் நாளையிலேருந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளோட 12 ராசியையும் குலுக்கல் முறையில் எடுத்துக்க வேண்டியது. அந்த ராசிக்கு அன்னைக்கு எனர்ஜி கார்டில் என்ன எனர்ஜி கார்டு ஓப்பன் ஆகுதோ அதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவார். இனிமேல் ராசிப்படி இந்த ஒரு வாட்டி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து திருப்பி 12 ராசியும் குலுக்கல் முறையில் எடுத்து நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது யாருக்கும் சொல்கிற மாதிரிலாம் இருக்க தேவையில்ல. ஸோ இந்த சண்டே மார்ச் 22 டேட்டுக்கான எனர்ஜிஸ் கார்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன எனர்ஜி கொடுக்க போகிறாங்க, அதுக்கு என்ன நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து நான் 2 கட் பண்ணியிருக்கேன் கார்டு. கட் பண்ண கார்டு லெஃப்ட்டு ரைட்டு. எந்த கார்டுலேருந்து எனர்ஜி கார்டு கட் பண்ணி எடுக்க? ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரை பண்ணுறோம், அதனால் ரைட். கண்டிப்பாக இந்த எனர்ஜி எனக்கு என்ன சொல்லுதுன்னா, சூழ்நிலை கைதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கான ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கன்னு யூனிவர்ஸ் மூலமாக இந்த விஷயம் வந்திருக்கு. சரி, ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு இந்த சூழ்நிலை கைதியாக இருக்கக்கூடிய விஷயம் எதில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சும்மாலாம் அப்படி வந்து ஜெயிலோட அந்த கார்டு நமக்கு வராது. ஸோ கார்டு கட் பண்ண கார்டை வந்து நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். என்னடா அது, கார்டை காணும். ஸோ சண்டே எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? இந்த ஒண்டர்ஃபுல் டே சண்டேக்காக அந்த வீக் ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டே மோஸ்ட்லி நான் ப்ரெடிக்ஷன் போட வேணாம்னு நினப்பேன். நம்ம இதை வேற போட்டு அவங்க இதை வேற ஃபாலோ பண்ணி பார்க்கணுமேனு. சம்டைம்ஸ் சண்டேவும் ஹியூமன் பீயிங் தானே. அன்னைக்கு ஒரு வேளை சில பேருக்கு இது ப்ரெடிக்ஷன் தேவைப்பட்டால் என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்காக சரி சண்டே போடலாம் அப்படின்னு. ஸோ நமக்கு வந்த எனர்ஜிஸ் கார்டு. ஸோ இதை பார்க்குறவங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை வந்து இன்றைக்கி என்ன எனர்ஜி போட்டிருக்காங்க, நமக்கு ஏதாச்சும் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான கார்டு வந்து இருக்குது. இந்த ப்ரிசனில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் கையில் வந்து பூட்டி இருக்க மாட்டாங்க. அந்த பூட்டு வந்து மேலே பூட்டி இருக்கும். ஒரு எலி ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த எலியோட வேலை என்னன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ உங்கள் நிலமை அப்படியே இருக்க போகிறதில்ல, ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படிங்கிறத இந்த கார்டே சொல்லும். எப்பவுமே இந்த ஒரு கார்டு எடுத்தால் இதில் இன்னொரு கார்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்காக இந்த நிலைமை அப்படின்னு. ஸோ நம்ம அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மேல் பார்த்தீங்கன்னா 2 கார்டு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஆண் சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அடிமைத்தனமாக இருக்கீங்க. அதாவது ஜெயிலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இதுதான் இந்த எனர்ஜி கார்டோட மீனிங். சரி, ஓகே, தொடர்ந்து நம்ம என்ன இதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆண் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு, உங்களை கைதி மாதிரியோ இல்லை வேலை செய்கிறதுக்கு மட்டுமோ வச்சிருக்க அந்த ஆண் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் ஸ்வார்ட், 9 ஆஃப் பென்டகல்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு, 3 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு, த எம்பரர் ரிவர்ஸ் வந்திருக்கு, 10 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு, 4 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு, த ஃபூல் ரிவர்ஸ் வந்திருக்கு, த ஹெர்மேட். பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த 5 ஆஃப் பென்டகல்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. ஓகே, நம்ம பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் கார்டு த கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ். அவர் வந்து அவர் பெரிய ஜாம்பவான், நான் ஒரு ராஜா, நமக்கு கீழே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப ஸ்டபனாக இருக்கார். இந்த ரொம்ப அறுத கால பழசுன்னு சொல்லுவாங்கள்ல, நான் வந்தால் எந்திரிக்கணும், மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி மைண்ட் உள்ள ஒரு பர்சன். அதாவது அதுக்கு காரணமாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தற்சமயம் நீங்கள் இருக்கிற அந்த வீடோ அந்த சூழலோ அவரால் உருவாக்கப்பட்டது. அதனால நம்மளால் உருவாக்கப்பட்டதுக்கு நம்ம தான் ராஜா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் பாவம். அதனால் அவர் வந்து இது வந்து மீனாட்சியோட ஒப்பிடுவாங்க. ஆக்சுவலாக மீனாட்சின்னா என்னன்னு சொல்லுங்கள், மதுரை மீனாட்சி தான் அந்த நாட்டுக்கு ராணி. அதாவது சொல் வழக்கில் மீனாட்சி ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மதுரையில் வந்து பெண்கள் ஆட்சி தான், பெண்கள் தான் முதலிடம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இவங்க கையில் பார்த்தீங்கன்னா கிழி வச்சுருப்பாங்க. ஸோ ஆண்டாள் இவங்களோடலாம் இந்த காடை நம்ம வந்து ஒப்பிடுறோம். ஆண்டாள், காமாட்சி அம்மா, இவங்க ராஜமாத்தாங்கி அம்மா, இவங்க எல்லாருமே இந்த காடோட நம்ம ஒப்பிடுறோம். ஸோ இப்போ என்ன அவரோட மனநிலையில் வந்து, நீ வந்து ரோல் பண்ணக்கூடாது என்னோட விஷயத்தில் அப்படிங்கிறது தான் இந்த காடோட விஷயம். ஸோ அதாவது பெரிய அதாவது அடிப்படை ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்திருக்காரு. உங்களை கொத்தடிமை மாதிரி வச்சுருக்காரு, ஜெயில் கைதி மாதிரி வச்சுருக்காரு. அல்லது உங்கள் மேலே ஒரு பொய் கேஸ் கொடுத்து ஜெயிலே போட்டிருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களோ இல்லை ஜெயிலில் போட்டிருந்தா பார்க்க முடியாது, பட் கிட்டத்தட்ட இதை நீங்கள் ஃபீல் பண்ணி எங்கேயாச்சும் பார்க்க நேர்ந்தா, இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தா, இல்லை இனிமேல் போகிறோம், கேஸை வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்தா இதை நீங்கள் பார்க்க முற்பட்டால் அவரோட என்ன அப்படி. அதே மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலையிலையுமே ஒரு தேர்ட் பார்ட்டியோடு இருக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணவே கிடையாது. தேர்ட் பார்ட்டினா உங்கள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீடு, இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வருவாங்க. ஒரு செலப்ரேஷன் மோடில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. அதே மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்டு இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது, வாய்ப்பை மறுக்கணும் அப்படின்னு ஓவர் பேர்டன் அண்ட் ஓவர் எல்லா விஷயத்தையும் உங்கள் பழி, நீ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பழியை சுமத்தி உங்களை எதுவும் கார்னர் பண்ணியிருக்காரு. உங்களுக்காக வெளியிலேருந்து வரக்கூடிய குட் வைப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸ்டாப் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் உங்களை எப்படி நடத்தணும்னு வச்சுருக்காரு, அவர் இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தான் இந்த 9 கார்ட்ஸில் நம்ம சொல்கிறோம். அப்புறம் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீங்கள் வந்து வேறு லெவலில் அவரை தாக்குவீங்க அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப கிளியராக இருக்காருங்க, பார்த்துக்கங்க. சரி, இது ஏன் வந்து ஒரு மேல், இது நிச்சயம் இந்த வீடியோ பாதி வந்து ஃபீமேலுக்கு தான் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த கைதி, சூழ்நிலை கைதியோட விஷயம் வந்து மெஜாரிட்டி மெயின் மேல்லையும், இந்த இடத்துல ஒரு லேடி கொத்தடிமை மாதிரி இருக்கிறது வந்து லேபர் அண்ட் டைல் அண்ட் லேபர் கொத்தடிமை மாதிரி இருக்கிறது வந்து லேடியையும் குறிச்சிருக்கிறதுனால இது மேக்ஸிமம் இதை பார்க்குற யாருக்கோ ஒரு கேர்ளுக்கு இல்லை பார்க்குற வியூவர்ஸ்க்கு இந்த எனர்ஜிஸ் கார்டு வந்து ரொம்ப தேவைப்படுது. ஓகே, ஃபைன். அப்புறம் வந்து நீங்கள் அவர் வந்து இந்த ஹெர்மிட் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப சாதுரியமாக இந்த இடத்துல அது எப்படி செயல்படுதுன்னா, ரொம்ப சாதுரியமாக உங்களை அடிமைத்தனமாக வச்சிருக்கிறதுல வந்து அவருக்கு வாண்டட் நிறையா இருக்குது. சரி, இது அப்படியே தொடருமான்னா, நம்ம இந்த என் கார்டில் வந்து 5 ஆஃப் பென்டக்கல்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. அதனால் இதுலேருந்து நீங்கள் மீளக்கூடிய வாய்ப்பை வந்து இப்போவே நமக்கு யூனிவர்ஸ் சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம இதே விஷயத்துக்கு
சரி ஓகே, உங்கள் மனநிலை அவர் வீட்டில் இந்த மாதிரி பர்சனில் இருக்கும்போது உங்களோட ஆசை, உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு, உங்கள் மனநிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அவரை விட்டு பிரிஞ்சா உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அதையும் பார்க்கலாம். பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, இந்த மன விஷயம் அந்த ரொம்ப கஷ்டத்துலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குமாங்கிற அடுத்த செக்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவர்கிட்ட இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹெர்மேட் அப்ரைட் வந்திருக்கு. இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து 7 ஆஃப் கப்ஸ் அப்ரைட் வந்திருக்கு. 10 ஆஃப் ஸ்வாட் வந்து அப்ரைட் வந்திருக்கு. குயின் ஆஃப் கப்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு. ஜஸ்டிஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் பென்டகல்ஸ் அப்ரைட் வந்திருக்கு. த எம்பரர் அப்ரைட் வந்திருக்கு. ஓகே, 8 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ். அவர் வந்து உங்களை ரொம்ப சந்தேகப்படுறாருங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. உங்களுக்கு யாரோடையாச்சும் தொடர்பு இருக்குமோன்னு வேற நினைக்கிறாரு. உங்களை வெளியில் விட்டு அவர் சைடு அவருக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. மற்றபடி அவருக்கு எந்த பெண்களோடையும் தொடர்பு கிடையாது. பட் வந்து இருக்குது. சரி, நீங்கள் அவரோட இடத்துல எப்படி இருக்கீங்கன்னா, எதை கேட்டாலும் அது டயத்துக்கு நமக்கு செய்கிறதில்ல, அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. எக்ஸாம்பிள், இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் ட்ரெஸ் கேட்டிங்கன்னா அந்த டிசைனை அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தள்ளுபடியில் எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்களே விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழலில் நீங்கள் இருக்கீங்க. என்ன சண்டை போட்டாலும், அவர் சைடே தப்பு இருந்தாலும், அவங்க ஃபேமிலி சைடு தப்பு இருந்தாலும், என்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தான் விட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட பொசிஷன் இப்போ இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாயையில் இருக்கீங்க. ஒரு இல்லை, நம்மளை வந்து இவர் டிவோர்ஸ் பண்ணால் நமக்கு லைஃப் இன்னும் பெட்டராகும், நமக்கு இன்னும் அந்த வாழ்வாதாரம் கிடைக்குங்கிற ஒரு மாயையில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்க. ரைட், பட் அது உண்மையா அப்படின்னா இல்லை. 10 ஆஃப் ஸ்வாட் வந்து முதுகுலே குத்துது அப்படிலாம் கிடையாது. உங்களால் வந்து ஒரு கற்பனையில் இருக்கீங்க, நமக்கு வாழ்க்கையில் இன்னும் நிறையா சான்ஸ் கிடச்சிருக்கும், இவர்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிலாம் நினச்சிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக தாங்க, மேரேஜெல்லாம் இவர் தான் உங்கள் வாழ்க்கை துணை, அதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு எந்த துணையும் கிடையாது. இப்போ இவரை எடுத்தோமா இல்லையா தெரியல. ஓகே, பார்க்கலாம். 10 ஆஃப் ஸ்வாடு முதுகில் குத்தி இருக்கிறதுனால இந்த கார்டோட விஷயம் என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு சான்ஸ் கிடையாது, நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய அளவு சான்ஸும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று நினைக்கிறீங்க, உங்கள் கணவருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி, நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன், இன்னொரு பெண்ணோட யாரோடையோ தொடர்பில் இருக்குது அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்லை, தொடர்பில் யாருமே கிடையாது. அவர் விஷயம் என்னென்னா, அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எங்கே நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு. சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவரை விட்டு பிரிஞ்சு ஒரு நல்ல முறையில் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொருத்தரை தேடணுமா, இன்னொரு லைஃப் ஸ்டைலை தேடணுமான்னு நீங்கள் ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அதுவும் தேவை கிடையாது. இது எல்லாமே வந்துருச்சு. சரி, ஓகே, அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க, எல்லாத்தையும் நம்மளே விட்டு கொடுத்துட்டு போகிறோம், நமக்கான தேவைகள் கரெக்டான நேரத்தில் செய்ய மாட்டாரு, நம்மளை கவனிக்க மாட்டாரு அப்படிங்கிறது இருக்கீங்க. வேறு பொண்ணோட தொடர்பில் இருக்காரு, இல்லைன்னா நம்மளை கவனிப்பார் அப்படிங்கிற எல்லா கற்பனையிலையும் இருக்கீங்க. அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் ஒரு சைக்கோ, அவர் ஒரு தாழ்வு மனப்பான்மை, அகம் பிடிச்ச கழுத, அதனால அவர் வந்து உங்களை கொடுமைப்படுத்துறாரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒருவேளை இவரை விட்டு போயிட்டா
உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குமா? சரி, வாட் எவர் இட் இஸ். நம்ம நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது, நீதித்துறை என்ன சொல்லுது, பிடிக்கலன்னா டிவோர்ஸ். அது வந்து கொரட்டை விட்டா கூட இப்போ டிவோர்ஸு. உன்னால் அவரோட வாழ முடியாதுன்னா நீ டிவோர்ஸ். அதுக்கு அவர் தான் கெட்டவராக இருக்கணும்னு இல்லை, நீ தான் கெட்டவராக இருக்கணும்னு இல்லை. வாட் எவர் இட் இஸ், வாழ முடியாது. ஒருத்தர் எப்போ பாரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சகிச்சுக்க முடியாது. அது மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்தது. ஏன் வீட்டுக்குள்ளே அவர் வர்றதோ, அவர் வீட்டுக்குள்ளே நான் போகிறதோ என்னால் சகிச்சுக்க முடியாது அப்படின்னு எனக்கு இவர்கிட்டேருந்து வந்து விலகலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. விலகுனா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு க்ளோஸரான ஒரு வீடியோவாக இருக்கும். இது ஒரு கவுன்சிலிங்கும் கொடுக்குது, ப்ரெடிக்ஷனும் கொடுக்குது. அப்புறம் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு 20% தான். எனக்கு உங்கள் நேம் தெரியாது, நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்லாம் தெரியாது. இது ஒரு ஐடியா தான். இப்போ உங்களுக்கு இது மாதிரி பர்சனலாக வேணும்னா நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. அண்ட் இந்த கீப்பர் கார்டில் ரிவர்ஸ் கிடையாது. ரிவர்ஸ் வந்தாலும் நம்ம திருப்பிக்கலாம். ஹை கார்னர், அப்புறம் ஃபால்ஸ் பர்சன், டிஸ்டன்ஸ் ஹரிசான்ஸ், பேட் ஹெல்த், கம்யூனிட்டி, சைல்டு, கோர்ட்ஷிப், கோஃபின், ஜுடிக்ஷன். சுத்தம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர் யாரையோ நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்க, இவர் கெட்டவர் தான், அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. யாரையோ நினச்சிருக்கீங்க, இவர் இல்லைன்னா அவர் நம்மளை பார்த்து பாருங்க. அதிகாரப்பூர்வமான கெட்டவன். இன்னொருத்தனை நம்புறீங்கன்னா, ஒரு வேளை நம்பிக்கை வச்சுருக்கீங்க, லவ்வோ அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்போ நான் சொல்லலை, நமக்கு இன்னொருத்தன் அமைஞ்சா நல்லா இருக்கும்னே ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு வைங்க. இவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், இன்னொரு கல்யாணம் பண்ணால் அவன் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சா, இவராச்சும் பரவாயில்ல, அவர் லீகலாகவே திருட அப்படி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி லைஃப் ஸ்டைல் மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட ராசி எனர்ஜி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேண்டாம், அது வந்து உன்னை உலகத்துலேருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த முயற்சியே கைவிடலாம். அப்புறம் இதனால் இது பேட் ஹெல்த்துங்கிறது வந்து நீங்கள் இந்த இதில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு மனநோயை உண்டு பண்ணும், இன்னும் நிறையா மனநோயை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. அதே சமயம் வந்து ஒரு கம்யூனிட்டி, சைல்டு, இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்களே ஒரு முடிவு கட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்கள் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உன்னோட குடும்பத்துக்கும், கம்யூனிட்டி, அப்புறம் உன்னோட சைல்டு அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற, அவங்களோட ஒரு பாசத்துக்கெல்லாம் முடிவு கட்டுற அப்படிங்கிற ஒரு கார்டாக வந்திருக்கு. ஆனால் கோர்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்து என்ன செக்மெண்ட் வச்சுருந்தோம் அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துடும், டிவோர்ஸ் கிடச்சிரும். அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்காதுன்னு தான் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஓகே, டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறத நமக்கு இந்த கார்டே சொல்லிடுச்சு, அதனால் அதுக்கு தனியாக கார்டு எடுக்க வேணாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பெருசாக யோசிக்காமல் ஒரு சின்ன கன்க்ளூஷன் போடலாம். எப்படின்னா, எப்படி ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்கோ அது மாதிரி மாந்திரிகம், தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மாந்திரிகம் அப்படின்னா மந்திரத்தால், பரிகாரத்தால் நம்மளை திடப்படுத்திக்கிறது. தாந்திரிகம்னா அது ஒரு மாதிரி ஆளை விட்டு நமக்கு அது தாயத்து, இதெல்லாம் தந்திரமான, கிருஷ்ணன் எடுத்துக்கொண்ட தந்திர வகையை சார்ந்தது அப்படி வச்சுப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் அதோட ரியல் மீனிங் வேறு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சின்ன கடவுளோட கார்டு எடுப்போம். சின்ன கடவுள் இல்லை, ஒரு சின்ன சைஸ் கார்டு, கடவுளோட கார்டு எடுப்போம். 3 கடவுளோட கார்டு உங்களுக்கு நான் எடுக்கிறேன். 3ல் உங்களுக்கு என்ன மண் நிம்மதியை தருதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வழிபாடு பண்ணுங்க. இப்போ உங்கள் வழிபாட்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்பு வச்சுருந்தீங்க அந்த எதிர்பார்ப்பெல்லாம்
நம்ம இப்போ 4 முடிச்சாச்சு. அவர் இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவர் உங்களை எப்படி நினச்சிக்கிறாரு, அவரை விட்டு டிவோர்ஸ் ஆகி போனால் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், பிரிஞ்சு போனால் டிவோர்ஸ் கேட்டால் கிடைக்குமானா கிடைக்கும்னு வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம்னு வருது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணுன்னா, ஒரு கடவுள் ரீதியாக ஒரு பிரார்த்தனையில் இருக்கிற கிடைச்ச கணவனையே மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுன்னு ஒரு வகை இருக்குது. ரொம்ப யோசிக்காமல் ஃபஸ்ட்டு தாந்திரிகம், மாந்திரிகம், ப்ரேயர் இதிலெல்லாம் அதை நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரேயர் எடுப்போம். உங்களுக்கு 3 கடவுள் நான் எடுத்து தரேன். அதில் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சூப்பர். பத்ரகாளி, உங்களுக்கு பத்ரகாளியே வந்திருக்காங்க. பிளெஸ்ஸிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். அடுத்து சிவன் கார்டில் நிறைய காட்ஸ் இருக்காங்க, மிக்சிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களும் நீங்கள் வந்து சாரி, அது சிவன் கார்டில் வந்து எப்படின்னா எல்லா கடவுளும் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன், காளி மட்டும்தான் இருப்பாங்க. இதில் வந்து விநாயகர்லேருந்து எல்லோரும் இருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் யாருன்னு பாருங்களேன். கேதார்நாத் வந்து உங்கள் லைஃப்பை மாற்றும் அப்படின்னு நமக்கு ஒரு கார்டு வந்திருக்கு. இது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான பரிகாரம் தான், இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். காளியும் பாருங்கள், காளியும் கேதார்நாத் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் வந்திருக்காங்க. The possibility of changes of place in your life, அது என்னன்னா கேதார்நாத் தான். ஓகே, இன்னொன்று நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டா கூட சிவன் பார்வதியே சேர்ந்து இருக்கிற கோயிலுக்கு போய் கும்பிடலாம். சிவன் பார்வதி சேர்ந்து இருக்க கோயிலுக்கு போய் அவரை மாற்றி விடுங்க, எனக்காக அவரை மாற்றுங்க, எனக்கும் அவரை பிடிக்கணும், அவருக்கும் என்னை பிடிக்கணும், எனக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், நானும் படிச்சிருக்கேன், என்றைக்கும் வேலைக்கு விடணும், மற்ற கேர்ள்ஸ் மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னை ப்ரிசனில் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கக்கூடாது, வீட்டில் வந்து ஹவுஸ் ப்ரிசன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது, எனக்கான லிப்ரேஷனோ எனக்கான ஃப்ரீடமோ எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பத்ரகாளிகிட்ட வேண்டிக்கலாம், கேதார்நாத் சிவன்கிட்ட வேண்டிக்கலாம். இப்போ இன்னொருத்தவங்களை எடுக்கிறேன். ப்ளூ தாரா, ஃபைன். ப்ளூ தாரா அவங்களே நீங்கள் வேண்டிக்கலாம். குண்டலினி சக்தி, அதாவது யோகா நல்லா பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. அந்த நீங்கள் நினைக்கிறீங்களே வேலைக்காரி மாதிரி வச்சுருக்காங்க, இப்போ ஒரு மாதிரி நம்மளை கவனிக்க மாட்டுறாங்க, அதெல்லாம் தாண்டி இதில் ஒரு விஷயம் இருக்குது. அவர் என்றைக்குமே உங்களை போக சொன்னது கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கூட இருக்கிறதுக்கு இந்த ஜெயிலை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போனா அவருக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க. அதை அந்த மனுஷன் வந்து லவ்வாக உணரலை, அதை வந்து ஒரு லவ்வாகவோ ஒரு ஹியூமனாகவோ உணரலை. அது சின்ன வயசுலேருந்து அவர் வந்து ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் வளர்ந்த விதமாக கூட இருக்கலாம். ஸோ நான் வந்து எப்போவுமே ஒரு ப்ரெடிக்டராக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். யார் டிவோர்ஸ்க்காக என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்டாலும் சரி, மேட்சஸ்க்காக என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்டாலும் சரி, ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பரிகாரம் மூலம் சரி பண்ணி கொடுக்க பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் செஞ்சுக்கோங்க. பட் டிவோர்ஸுங்கும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, டிவோர்ஸ் ஆனால் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். புது பேய்க்கு பழைய பேயே பெஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல. எங்கேயாச்சும் ஒரு மனைவியின் கௌரவம் இருக்கும், போகிற இடத்துல அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். அதே தான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் டிவோர்ஸ் கேட்டால் உடனே கிடச்சிரும். ஏன்னா அவர் கொடுமைப்படுத்துறது உங்கள் ரிலேஷன்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் யாரும் நம்புறீங்க தெரியுமா, அவனை வந்து நம்பாதீங்க. செகண்ட் ஒன் வந்து ஒருவேளை டிவோர்ஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரி சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னு பாருங்கள். எதுவுமே கிடைக்காது யூனிவர்ஸ் கிட்டேருந்து.
ரொம்ப பேட் வைப்பில் இருக்கும். 4 ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் வருது. சரி, அவர் வந்து காதலிக்கிறாருன்னா இல்லை, நேசிக்கலை, பட் ஹி நீட் யூ. அப்படி இருக்கிற பட்சத்தில் இல்லை வெளியில் போனால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். இது வந்து ஒரு 10% தான். இப்போது 10%னால் நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு ஜெமினியாக இருக்கலாம், மிதுனமாக இருக்கலாம், ரிஷபமாக இருக்கலாம், மேஷமாக இருக்கலாம், மிருகஷிர நட்சத்திரமாக இருக்கலாம், அஸ்த நட்சத்திரம், அப்புறம் வந்து சதயம், திருவோணம், இப்படி நட்சத்திரங்கள் யார் என்ன பேரில் வேணால் இருக்கலாம். இது எல்லாம் ஒரு காமன் தான். இது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, ரொம்ப நான் என்ன ஐடியா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இதுலேருந்து அடுத்து நீங்கள் பர்சனலாக பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், பண்ணிக்கணும். இல்லை எனக்கு முடியல அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறதுக்கான பரிகாரம் இங்கே எடுத்து கொடுக்குறது. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ப்ளூ தாரா, குண்டலினி சக்தி, அவர் கேதார்நாத் சிவன், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ரகாளி, இவங்க எல்லாருமே நீங்கள் கும்பிடலாம். மானசீகமாக மனசார கும்பிடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சண்டே, அதுவுமா உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. லைஃப் வந்து நம்ம நினச்ச மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு, நம்ம பிரார்த்தனைகளையும் எந்த விஷயத்துக்காக குண்டலினி சக்தியை எழுப்புகிறோமோ அந்த விஷயத்துக்காகவும் நல்ல வெள்ளடிக்குது, அந்த விஷயத்துக்காகவும் நல்லபடியாக நடக்கும். ஸோ இன்றைக்கியோட எனர்ஜிஸ் வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி கம்மிங் இதில் எனர்ஜிஸ் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 12 ராசி சீட்டு போடுவோம். அதில் எந்த ராசி வருதோ அந்த ராசிக்கான எனர்ஜிஸ் கார்டு ஒரு கார்டில் கட் பண்ணிவிட்டு இன்னொரு கார்டில் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். எல்லா செக்மெண்ட்டும் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்து 11 ராசி மிச்சம் இருக்குமா, அதை முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திருப்பி 12 ராசி அப்படி எடுக்க போகிறோம். ஸோ டெய்லி பார்க்கணும் யாருக்கு மெசேஜ் வருது அப்படின்னா கூட ஓகே. நான் வந்து உங்களுக்காக கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து உங்கள் ராசி, உங்கள் அம்மா பேர் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களுக்காக பார்க்க சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஒரு வீடியோவாக போகிறேன், அப்போ வந்து நீங்கள் பிரச்சனையும் சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். சர்வம் சிவமயம். நன்றி.